டெல்லியிலயா? நிஜமாவா சொல்றீங்க? என்கிட்டயும் சொல்லி இருந்தா நானும் அவங்கள பார்த்திருப்பேன்ல. ஆனா அவ என்ன பார்த்ததும் அங்க நிக்கல. அவ அங்கிருந்து போயிட்டா. அதே மாதிரி நீங்களும் அங்கிருந்து போயிட்டீங்க. அவ என்னத்தை மறக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில அடிக்கடி எனக்கு அவளை சந்திக்கிற சந்தர்ப்பம் வந்துகிட்டே இருக்கு. நான் விரும்பலாம் கூட அப்பப்ப அவன் என் எதிரில் வந்து நிக்கிறா. ஒருவேளை அவங்களும் உங்களை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ, அதான் அங்க இருந்து போயிட்டாங்க போல இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போய் சேரும்னு? வாரிசுக்கான். வாரிசுன்னா அப்படின்னா ஐ திங்க் யூ நீட் சில்ட்ரனா? ஆமா, மத்தவங்களுக்குலாம் வெறும் சம்பளம் மட்டும்தானா. இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங்கா? இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. உனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இந்த வீடுதான் வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இங்க இருக்கிறவங்களும் வித்தியாசமா இருக்காங்க, மோசமாவும் இருக்காங்க. கல்யாணம் வேணும் நாங்க, அது போறதா இப்ப குழந்தை வேற வேணுமா? பெத்து கொடு. என்னது குழந்தை? மூளை குழம்பி போச்சா உனக்கு? என்னோட மைண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு கியூட்டீஸ். மறுபடியும் சொல்றேன், மும்பைக்கு வரும்போது பணம் இல்லாம வந்தா வேஸ்ட், பைத்தியக்காரத்தனம். அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரி இப்ப ரொம்ப கெட்டு போயிருக்கு. புது பிக்சர்ஸ்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்றதே இல்ல. அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது? சிம்பிள், ஒரு குழந்தையை பெத்து கொடுத்துட்டு நீ பணத்தை எடுத்துட்டு வந்துரு. யாரு? சரி, நான் போனை வைக்கிறேன். நான் தான்மா. என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒருவேளை நீ தூங்கிட்டு இருக்கியோ என்னவோன்னு நினைச்சேன். வா, வந்து படு. வா, கொஞ்ச நேரம் தூங்கு. இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி, உட்காரு. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். உனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? இல்லையேம்மா. டயர்டா இருக்கா வெளியில போனது? சரி, சாப்பிட ஏதாவது கொண்டு வர சொல்லவா? ஜூஸ் இல்ல வேற? எனக்கு எதுவும் வேண்டாம். உடம்ப பாத்துக்க. சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ரெஸ்ட் எடு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. அம்மா, உங்க எல்லாரோட ஆசையும் எதுமா? இந்த வீட்டுக்கு ஒரு புது வரவு வரணும். வேற என்ன எதிர்பார்ப்போம் சின்ன மருமகளே? எங்களுக்கு வேற என்ன வேணும்? உனக்கு தெரியும்ல, இந்த வீடே ஒரு குழந்தையோட சத்தத்தை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கு. அம்மா, குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறிடும்ல? மாறிடுமா? நான் கேக்குறேன். ரொம்ப சந்தோஷமாயிடுமா? அந்த சந்தோஷமான செய்தியை கேட்க நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடு எத்தனை வருஷமா அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? தேவாவோட தாத்தா எழுதி வச்சிருக்கிற உயில் படி எல்லா சொத்தும் குழந்தைக்கு தான். அதாவது இந்த வீட்டுக்கு வரப்போற வாரிசுக்கு தான். நீ ஓய்வெடு. என்ன? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ எந்த வேலையும் செய்யாத. என்ன? ராதிகா இருக்கால, அவ உனக்கு பதிலா எல்லா வேலையும் பாத்துக்குவா.
நீ ஓய்வு எடுத்துக்க. வினோத், சாமான சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஹாய் அக்கா, எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணியாமா? ஏன் பாட்டிமா, ஷாப்பிங் போறதுக்கு கூட டைம் டேபிள் போட்டுட்டு தான் போயிட்டு வரணுமா? என்ன மிருனாளினி, ஷாப்பிங் முடிஞ்சதா? எப்படி இருந்தது? அண்ணா, நீங்க பாக்குறீங்களா அக்கா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க. அண்ணனுக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா? அவருக்கு எதுக்கு வாங்கிட்டு வரணும் இப்ப? அப்பா வெளியிலயா போயிட்டு வராரு? வீட்டுல தானே உட்காந்துருக்காரு. விஷாக்கா, எப்படி இருந்தது படம்? புருஷனோட போய் பார்த்த? நான் படத்துக்கு போகவே இல்லை. அது எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. பாட்டிமா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? தயாரா இருக்கு. ஒரு நிமிஷம் ராதிகா, நீ எங்கேயாவது வெளியில போனியா? ஆமா, எனக்கு தெரியும். ஆட்டோல தானே போன? யார பார்க்க போன? ரொம்ப டென்ஷனா வேற இருந்த. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ், இதுக்கப்புறம் நீ எங்கேயாவது வெளியில போனோம்னா டிரைவரை கூட கூட்டிட்டு போ. யார்கிட்டயும் சொல்லாத நீ இந்த வீட்டு சின்ன மருமகளோட சகோதரின்னு. தெரிஞ்சா எங்களுக்கு தான் அவமானம். ஆமா, இது கூடவா புரியாது உனக்கு? அடடா, இன்னைக்கு சமையல் வாசனை ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன சின்ன மருமகளே, என்ன யோசனை உனக்கு? அங்க பார்த்தல சாப்பாடு எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அப்படின்னா அந்த பணம் யாருக்குமே கிடைக்காதா? கிடைக்கும், வாரிசுக்கு. தேவாவோட தாத்தா எழுதி வச்சிருக்கிற உயில் படி எல்லா சொத்தும் குழந்தைக்கு தான். அதாவது இந்த வீட்டுக்கு வரப்போற வாரிசுக்கு தான். சின்ன மருமகளே, பாட்டிமா, எப்படி இருக்குமா இப்போ? இப்ப பரவாயில்ல. என்னாச்சு, உனக்கு தலை சுத்திச்சா? இல்ல, சும்மா. உடம்புக்கு முடியலன்னா அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையா என்ன பண்ணுதுங்கிறத கரெக்டா சொல்லணும். அப்பதானே சரியான மருந்து சாப்பிடலாம். மருந்து கிடைச்சிருச்சு பாட்டிமா. கிடைச்சிடுச்சா? அப்ப சாப்பிட வேண்டியதானே? சரி, அது இருக்கட்டும். தேவா எங்க போனா? வாசு, போய் தேவாவை கூட்டிட்டு வா. சரி. இருங்க வாசுனா. பாட்டிமா, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். சரி.
ஐ எம் சாரி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இத்தனை நாள் நான் உங்களை விட்டு விலகியே இருந்தேன். இதுவரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் நீங்க மட்டும்தான் முழு காரணமா இருந்திருக்கீங்க. ஆனா எப்பவுமே நீங்க அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதே இல்லை. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்பை நான் திருத்திக்க முயற்சி பண்றேன். இப்ப நான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏத்துக்கிற மனசோட வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்க ஆசைப்படுறேன். எனக்கு தெரியும் நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு. திடீர்னு இவ ஏன் மனசு மாறினான்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. முதல்ல நான் என்ன மாத்திக்கணும், அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன மாத்திக்கணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அப்பதான் ஒரு நல்ல மனைவியா உங்ககிட்ட நான் நடந்துக்க முடியும், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். வாங்க, உங்களுக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ முதல்ல போ, நான் வரேன். சீக்கிரம் வாங்க. அந்த தப்பை நான் திருத்திக்க முயற்சி பண்றேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏத்துக்கிற மனசோட வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்க ஆசைப்படுறேன்.
எப்படி காயம்பட்டது? ஒன்றும் இல்லை பாட்டிமா, பெரிய காயம் இல்லை, சின்ன கீரல் தான். சேஃப்டிக்காக கட்டு போட்டிருக்கேன். ரொம்ப வலிக்குதா? இல்லை ஒன்றும் இல்லை, சீக்கிரம் சரியா போயிடும். என்னாச்சு, சாப்பிட ஆரம்பிக்கலையா? நீங்களா? எங்கேயா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? எல்லாம் சரியாகிற நேரத்துல நீங்க எதுக்காக இன்னும் பதட்டமாவே இருக்கீங்க? அதோட விஷாக்காவும் சரியான நேரத்துல பூஜையில கலந்துக்கிட்டால. ஆமா, அதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல, எனக்கு அதுலயும் கிடைக்கல. இதுக்கப்புறமா தான் நான் விஷாக்கா கூட புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு முன்னால இதே மாதிரி நான் வேற ஒரு பொண்ணோட என் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் விரும்பின பொண்ணுதான் அவ. இன்னும் அவளை நான் விரும்பிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவ பேரு தான் எனக்கு நான் அமைஞ்சிருக்கோ என்னமோ. ஒருவேளை என்னோட இந்த வாழ்க்கையில அவதான் எனக்கு ஏத்தவளோ என்னமோ. ஆனா அவ இந்த உண்மையை கூட புரிஞ்சுக்காம என்னை விட்டு எப்பவும் விலகி போறாளே. இது எப்படியோ, இனிமேல் இதை பத்தி யோசிச்சு பேசி என்ன பிரயோஜனம்? அவ எனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா அவ எனக்கு தான் சொந்தம். இதுக்கப்புறமா தான் நான் விஷாக்கா கூட புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு முன்னால இதே மாதிரி நான் வேற ஒரு பொண்ணோட என் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் விரும்பின பொண்ணுதான் அவ. என்ன தேவா, ஏன் அங்கேயே நிக்கிற நீ? உள்ளவா. என்ன திடீர்னு பாட்டிமா ஞாபகம் வந்துருச்சு உனக்கு? ஏன்? எனக்கு தேவைப்படும் போது பாட்டிமாவை நான் வந்து பார்ப்பேன். எனி ப்ராப்ளம்? இல்லையப்பா,
எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஆனா உனக்கு இந்த கிழவிகிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடைக்கணுமே. எந்த நேரமும் கோவில் இல்ல வீட்டு வேலையா சுத்திக்கிட்டே இருக்க. அப்படியே இல்லைன்னா சின்ன மருமகளை பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்ப. என்ன யோசிக்கிற நீ? நான் சொன்னது சரியில்லையா? எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டில் ஒரு குட்டி கண்ணை வந்து விளையாட போறான். சரிதானே?